சட்ட மசோதாவுக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. இது ஆளுநருடைய செயல்பாடுகளை இன்னும் கடுமையாக ஆளுநருக்கு ஒரு பின்னடைவு நினைக்கிறீங்க? அண்ணா, அது பின்னடைவுன்னு நான் பார்க்கலீங்கண்ணா. குறிப்பாக ஆளுநரை பொறுத்தவரை இந்தியாவில் பல முக்கியமான தீர்ப்புகள் ஆளுநருடைய பதவியை பொறுத்து, அமைப்பு பொறுத்து, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்ல பல முக்கியமான தீர்ப்புகள் வேறு காலகட்டத்தில் வந்திருக்கு. டிஸ்மிஸில் பொறுத்த வரைக்கும் 356 பயன்படுத்தலிருந்து நிறைய விஷயங்களை பார்க்குறோம். நேற்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் ஒரு முக்கியமான தீர்ப்பு தான். அதை நம்ம ஏத்துக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது. அதுல உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை ஆளுநருடைய டெசிஷன் மேக்கிங் பவர்ஸுக்கு கால நிர்ணயம் வைத்திருக்கின்றார்கள். எப்ப 1 மாசம் எடுத்துக்கலாம், எப்ப 3 மாசம் எடுத்துக்கலாம், எப்ப ஜனாதிபதிக்கு அனுப்பலாம், எப்ப ஆளுநர் அவராக சுயமாக முடிவெடுக்க முடியும். 2வது முறை சட்டப்பேரவையில மசோதா நிறைவேற்றினா எத்தனை மாசம் நீங்க வச்சுக்கலாம், 1 மாதம் 3 மாதம் நேரம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால எப்பொழுதுமே உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்புக்கு நம்ம தலை வணங்கித்தான் ஆகணும். நம்ம நாட்டினுடைய அடிப்படை அது. அது மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றம் நேற்று தன்னுடைய ஸ்பெஷல் பவர்ஸ், உச்சநீதிமன்றத்துக்குன்னு சில ஸ்பெஷல் பவர்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அந்த பவர்ஸை பயன்படுத்தி 10 மசோதாக்கள் ஆளுநர்கிட்ட என்ன இருந்துச்சோ அந்த 10ம் பாஸ் ஆனதாக உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி அது மக்கள் நினைச்சுக்கலாம், 10 வேற 10 ஒரே சப்ஜெக்ட் தான். தமிழ்நாட்டினுடைய மாநில அரசனுடைய சார்ந்து இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் யார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அது முதலமைச்சர் அவர்கள் வேந்தராக இருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த மசோதாவில் நிறைவேற்றப்பட்ட போது சொல்லப்பட்டது. அந்த 10 அவ்வளவுதான். ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, எல்லா ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து அது வந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உச்சநீதிமன்றத்தினுடைய எல்லா தீர்ப்பையும் நம்ம அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்படித்தான் பார்க்கிறோம். அதே நேரத்தில் எங்கேயும் மாநில அரசு அத்துமீறும் போது ஆளுநர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் எங்கேயுமே சொல்லல. ஆளுநர் தொடர்ந்து தன்னுடைய கடமையை செய்வாங்க. அதுல ஒரு பவர்ஸ்க்கு கால நிர்ணயம் சொல்லியிருக்கிறாங்க. 1 மாதம் என்ற 3 மாதம் என்ன அப்படிங்கிறது அப்படிதான் நாங்க பாக்குறோம்.